அனைவருக்கும் வணக்கம், ஆனந்த வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு. அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம பார்க்கறத விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ண வெற்றி கிடைக்கும். கேட்கறத விட கேட்கறதுல 20% வெற்றி கிடைச்சிடும். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம், நான் ரொம்ப தடுமாறுற சாமி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கடனில் தத்தளிக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைச்சேன், வீட்டில் கடன் வாங்கிட்டேன், வீடு கட்ட முடியல, இல்லை கல்யாணம் பண்ண முடியல, குழந்தை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கும். அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு, கவலைப்படாத, அடுத்த வாரம் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா 30% உங்களுக்கு நல்லது நடந்துடும். அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதாவே இருக்கட்டுமே, கடன்ல முழுக போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவரு சொன்ன ஒரு வார்த்தை அந்த அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும். என்னடா இவன் ஜாதகத்தை, இவன் சாஸ்திரம் படிச்சவன், ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ. ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உங்க விதி ஒண்ணு இருக்கு, அதுக்கு பலன் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மாற்றக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு. சரி, இது ஒரு 30% போயிட்டா இப்ப அர்த்தம் ஜோதிடர் சொல்வார், நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாள், இது தள்ளி போடக்கூடாது, அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும். பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரம் இருக்குங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும். இப்போ திருத்தணியில போய் முருகனை விளக்கு போடணும்னா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுப்போம். மலேசியாவில் இருக்கும், சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது, உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க, அங்க போய் முருகா திருத்தணியில் இருக்கிற முருகன் நீ இங்க இருக்க நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க. இன்னும் ஒரு 30% உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும். அப்ப மீதி 40% தான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க, 40% தான். இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம், கல்யாணம் ஆயிடும். என்ன நினைச்சு போன அது நடக்கும். உன் விதியை உன்னால வெல்ல முடியும். இந்த 40% மார்க் நம்மளால எடுக்க முடியாதா, ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா, சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும், அவ்வளவுதான். சரிதானே இப்ப நான் பேசுறது? இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துருவோம். சிம்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருஷத்துல ஆதாயம் எத்தனை, விரயம் எத்தனை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. வண்டி ரொம்ப அடி வாங்கி இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஒரே ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலே ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சிம்மராசிக்காரங்க சான்ஸ் கொடுக்கணும். நீயே எல்லாம் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துக்கணும் போது எல்லா பேரும் அடிச்சுப்பான். அடிச்சுக்கும் போது என்ன ஆகும், நம்ம போய் சமாதானப்படுத்துற மாதிரி போகணும். சமாதானப்படுத்துற மாதிரி போயிட்டு என்னப்பா பிரச்சனை, ஏன் அடிச்சுக்கிட்டு, நான் தான் எல்லா பொறுப்பையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த இடத்துல இவன் பிரச்சனை பண்றான், அந்த இடத்துல அவன் பிரச்சனை பண்றான்னு அவனே குழம்புவான். அப்ப நம்ம சமாதானப்படுத்தி ஒரு ஐடியா கொடுக்கணும். நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்லவான்னு. அந்த ஐடியா தான் நம்ம முதல்ல எடுத்த முடிவு. இதே நம்ம அந்த முடிவை முதல்ல சொன்னா ஏத்துக்க மாட்டான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப சிம்மராசிக்காரர்கள் கூட்டத்தை அவங்க கிட்டேயே பொறுப்பை ஒப்படைச்சி, அதுக்கு பிறகு அவங்க அடிக்க வச்சு, அதுக்கு பிறகு நாம உள்ள போய் எவ்வளவு பெரிய வித்தையை காட்ட வேண்டியது இருக்கு, எவ்வளவு பெரிய அரசியல் பார்த்தீங்களா? ஆமா, இப்படிப்பட்ட அரசியல் பண்ண வேண்டிய நேரம் சிம்மத்திற்கு. சாதுரியமா செயல்படணும். வார்த்தைகளை ரொம்ப கம்மி பண்ணுங்க சிம்மராசிக்காரங்க. நீங்க பாருங்க, எத்தனையோ பேர் முன்னேறி இருப்பான், யாராலடான்னு கேட்டா சிம்மராசிக்காரங்களால தான் முன்னேறி இருப்பான். ஆனா சிம்மராசிக்காரங்க மட்டும் 10 பேரை முன்னேற்றி விட்டு இருப்பாங்க, இவங்க 10 அடி தான் அடுத்த அடி வச்சிருப்பாங்க. என்ன காரணம்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கெட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கெட்ஸா இருக்கணும். எதுல சிம்மம் சிரிக்கவே கூடாது. சிம்மராசிக்காரங்க எங்கேயாவது சிரிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கௌரவம் குறை, மதிப்பு குறை. சிம்மராசிக்காரங்க பேசவே கூடாது. பேசிட்டீங்கன்னா உங்களுடைய பவர் குறை. உங்களுக்கு கடவுள் அருள் நிறைய உண்டு.
பேச்சை கம்மி பண்ணுங்க. ஸ்மைல் இருக்கணும். பல்லு தெரியுற மாதிரி கூட சிரிக்காதீங்க. சிம்மத்துக்கு அழகு கிடையாது. ரொம்ப சிம்பிள். பல்லு தெரியுற மாதிரி கூட சிரிக்காதீங்க. அப்போ உங்களோட பலத்தை நீங்களே பார்க்கலாம். இவ்வளவு நாள் தெரியாம போச்சே சிம்மத்துக்கு இப்படிலாம் பலம் இருக்குன்னு அப்படின்னு. அதே நீங்க நிறைய டாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் வெளியில போயிடும். உங்களை மற்றவங்க டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க. ரொம்ப கவனமா வச்சுங்க. டாக் கம்மியா பண்ணுங்க, சிரிப்பை கம்மியா பண்ணுங்க. இந்த வருஷம் இல்ல, எல்லா வருஷமும் சிம்மம் சிறப்பா இருக்கும். இதுல என்னென்ன நட்சத்திரம் பாருங்க. மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்திற்கு முதல் 4 மாசம் மிக யோகம், கடைசி 4 மாசம் மிக யோகம். மத்தியபத்தில் இருக்கிற 4 மாசம் கொஞ்சம் டவுன். அதுல கவனமா இருங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. பூர நட்சத்திரம் நல்ல சீரா போங்க, அவ்வளவுதான். 12 மாசமும் ஹை ஸ்பீடே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவங்க பக்கத்துல உள்ளவங்க அடுத்த உள்ளவங்கள்ட்ட பொறுமையா அதை காதுகிட்ட கொண்டு போங்க. பொறுமையா செயல்படுத்துங்க. எல்லாத்திலையும் சக்சஸ் ஆவீங்க. வீர தீர சூரனாக நீங்க பேசுனீங்கன்னா நடக்காது. சான்சஸ் லெஸ் ஆயிடும். ஓகேவா? அதனால அப்படி. உத்திர நட்சத்திரம் கவலைப்படாதீங்க, 1ஆம் பாதம். அதனால இந்த 12 மாசமும் சிறப்பா இருப்பீங்க. ஆக 3 நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஆதாயம் அப்படின்னு பார்க்கும்போது 11 ஆதாயம். விரயம் எத்தனைங்க? 11. என்னங்க இப்படி சொல்றீங்க? சமதளத்துல நிக்குது வண்டி. ஆதாயம் 11, விரயம் 11. சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா? துக்கம் ஏங்க, சந்தோஷம்தான். என்னத்தை நாங்க பார்த்தோம்? விரயம் ஆதாயம் 2 இருந்து விரயம் 14 இருக்கும் போதே நாங்கெல்லாம் வாழ்ந்து பார்த்தோம். கிழக்கு சீமையில படத்துல பெரியார் தாசன் ஒரு வசனம் ஒண்ணு பேசுவார். கோமணம் கட்டிக்கிட்டு விவசாயத்துல இருக்கிற மாதிரி பாரதி ராஜா எடுத்திருப்பார். அவர் கேட்பாரு, ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பாரு. நீங்க ஏதாவது செஞ்சிருக்கலாமே. செஞ்சு அப்படின்னுவார். இப்படியே ஒண்ணா கேட்பாரு. இப்ப நான் என்ன பிச்சையா எடுக்கிறேன்னு கடைசியில. மனுஷன் வாழ்க்கை எண்ணம் தான். அதனால மத்த பேச்சு நமக்கு யோசிக்க வேண்டாம். 11 ஆதாயம் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஆட்சியே பிடிப்பேன். 11 விரயம் இருக்கு பாருங்க, இந்த விரயம் எனக்கு வராம மத்தவனுக்கு திருப்பி விடுவேன். இந்த சாதுரியம் சிம்மத்துக்கு உண்டு. எதிர்த்து நிற்கக்கூடிய கிரகங்கள், ஜாதகம்ங்கிறது எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் இவங்க. கிரகத்தையே எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு சிம்மத்துக்கு. சூரியன் தலைமை இல்லையா? சிம்மராசி கவலைப்படலாமா? கவலைப்பட வேண்டாம். ஆதாயம் 11, விரயம் 11. சமயோஜிதமாக சின்சியரா நீங்க யோசிச்சா, நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணா சிரிப்பை கம்மி பண்ணுங்க, உங்களுடைய பேச்சை கம்மி பண்ணுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கும்பகோணம் டிகிரி காப்பின்னு சொல்றாங்க. அந்த காப்பி என்னங்க டேஸ்ட் அப்படின்னுவா. சுகரும் பாலும் சரியா காப்பி தூளும் டிக்காஷனும் சரியா போட்டா எல்லாரும் டிகிரி காஃபி குடிக்கலாம் சார். இது என்ன பெரிய கம்ப சித்திரம்? எங்க சிம்மத்துக்கு இதெல்லாம் கை வந்த கலை. 11வது 22 ஆதாயம்தான். நினைக்கிறவங்களுக்கு யோகம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். என்ன நண்பர்களே, ஆதாயம் விரயம் பார்த்தோம். இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது. சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார். இந்த வருஷத்துல ஒருத்தவங்களும் விடமாட்டார். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார். வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தா வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார். 12 மாசமும் 12 ராசியை பார்த்துட்டு வர்றார். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்கிறார். தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க. சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க, பணத்தை அதிகப்படுத்துங்க, பலத்தை அதிகப்படுத்துங்க. வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் ஆணி மாதம், ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம், புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசிக்காரர்கள்,
ஐப்பசி மாசத்திலே துலா ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள், தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள், மாசியிலே கும்பராசிக்காரர்கள், மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள். இந்த 12 பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டம் பார்த்தீங்கல்ல. மாசி மாசம் கும்பராசி, பங்குனி மாசம் மீனராசிக்காரர்கள். இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த மாசத்துலாம் சூரியன் உங்க இடத்துல வந்து உட்காருவார். இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும்? இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு. புகழை தேடணும், பேரை தேடணும், கௌரவத்தை தேடணும். நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தெய்வ பலத்தால் 12 ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும். வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த வருஷம் ஆதாயம் 65, 12 ராசி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விரயம் பார்த்தீங்கன்னா 59. ஸோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது. மக்கள் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது. மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.